அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். சனி பகவான் மார்ச் 29 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் மாதத்தில் மகர ராசிக்கான பலன்கள் என்னவா இருக்க போகுது, அவங்க எந்த விஷயத்துல எல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ மகரம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது மார்ச் 29 நடக்க இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 வருஷம், அதாவது 2027 வருஷம் ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில இருக்க போறாரு. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய பகவான் சனி பகவான். சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக இவர் இருக்காரு. 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி நடந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்க செய்யும். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் இருக்குங்க. அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய இந்த மாதம் இருக்குமா? ராசிநாதன் வலுவாய் இருக்காரு. 7 சனி முடிந்து 3ஆம் இடத்திற்கு போக போறாரு. முதல் 15 நாட்களுக்கு மட்டுமே சூரியனோடு சேர்ந்திருக்கிறதால பணவரவு குறைவாதான் காணப்படும். 7 சனி 29ஆம் தேதியோட முழுசா முடிவடைகிறதால நீங்க ரொம்பவே நிம்மதியான பெருமூச்சை விடுவீங்க. கடந்த 6 வருஷமா குடும்பம், ஆரோக்கியம், வேலை, தொழில், கடன், சகஜமாக பழகிறது, மன அழுத்தம், உடல்நிலை போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் இதுக்கு மேலே உண்டாக போகுது. முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜஸும் வரலாங்க. எல்லா விதமான பிரச்சனைகள், சவால்களில் இருந்து விடுதலை அடைய போகிறீங்க. இனி உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். கம்பீரமாக தைரியமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. 7 சனியில் இருந்து விடுபட்டு கம்பீரமாக இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைஞ்சிருக்கிறதால கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தொடர்பும் நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே துணையாக இருப்பார்கள். காதல் உருவாகும் அமைப்புகள் இருக்குங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று கூடுவாங்க. புதிய காதலும் மலரலாம். புதிய வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் உண்டாகும். நினைச்ச வேலைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலையில முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனி சாதகமான காலமாக இருக்கும். 7 சனி முடிய அடைகிறதால யோகமான காலமாக இருக்கலாம். நல்ல அமைப்பு இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் சரியான முயற்சி மேற்கொண்டால் அதில் வெற்றி காண்பீர்கள். உழைப்பிற்கேற்ற லாபம் உங்களுக்கு உண்டாகும். வயதிற்கேற்ற சூழ்நிலைக்கேற்ற மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்படைஞ்சதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. அதிலிருந்து விடுதலை பெற்று சுகம் பெறும் மாதமாக இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. மார்ச் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் தீரும். சொத்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் போகுங்க. புதிய தொழில் தொடங்கலாம். இந்த மாதம் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் மாதமாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். சனிக்கிழமை பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வழிபடுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மார்ச் மாதம்
மகர ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உண்டாகும். தொழில் வேலை தொடர்பான மாற்றங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு. புதிய வேலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். காதல் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் உறவும் ஆழமடியும். பணியிடத்தில் உங்கள் முயற்சிக்கான பாராட்டு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படுங்க. நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதகப்படி அவங்களுக்கான பலன்கள் அதிகமாகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த மாதமாக அமைய பெற்றிருக்கு. பொது காரியங்களில் விருப்பம் இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திறமசாலியாக இருக்கும் இந்த மாதம் அறிவுத்திறன் மேலும் கூடும். இனிமையான பேச்சின் மூலம் பலருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் செல்வம் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படுது. எதிரிகள் அகலும். உங்களுக்கு செயல்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். பல வகை முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாகனங்களில் போகும்போது கவனம் தேவைப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலையுமே வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினர் அதீத கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறலாம். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவைப்படுது. அரசியல் துறையினருக்கு கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்க முடியும். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றி பெறுவீங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் அதிகப்படியான வளர்ச்சி தரும் மாதமாக அமைய போகுது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே ரொம்பவே எளிதாக அடைவீங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உற்றார் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமைய பெற்றிருக்கு. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னா கூட நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லது. எடுக்கும் முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டிய தேவை வரலாம். எதிலையோ சற்று கவனமோடு செயல்பட்டால் நற்பலன்களை பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படலாம். திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறும். புத்திர வழியில் நிம்மதி குறைவு. பூர்வ சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்னா கூட ஒற்றுமை குறையாது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து போகிறது நல்லது. செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் அமையும் அப்படின்னா கூட கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறையப்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றும். சனிக்கிழமைகளில் விநாயக பெருமாளை மகர ராசிக்காரர்கள் தீபமேற்று வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். எதையுமே நன்மை உண்டாகும்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.